ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஜிபிஎஸ் முறையில் உட்பிரிவு பட்டா மாறுதல் அப்படிங்கிறத பத்தி லேட்டஸ்டா நம்ம தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் வந்து நம்ம தமிழக மக்களுக்காக ஒரு செம்மையான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட் வந்து எப்படி நம்ம வந்து யூஸ் பண்றது, இந்த அப்டேட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள்னா என்ன அப்படிங்கிறத பத்தி ஒரு தெளிவான ஒரு விளக்கம் அப்படிங்கறத இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சோ நீங்க வந்து உங்களுடைய லேண்ட் இது வரைக்கும் நீங்க சப்டிவிஷன் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா இன்ஸ்டன்டா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, எங்கேயும் அலையாம யார்கிட்டயும் நீங்க வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணாம ரொம்ப சிம்பிளா நீங்க வந்து உங்க மொபைல் போன் மூலியமாவே நீங்க வந்து பண்ணிக்க முடியும். இது வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன்ல வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து நீங்க வந்து ஒரு பட்டா வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து நம்ம ஆஃப்லைன்ல தான் போயிட்டு நேரடியா விவோ பார்த்து மனு எழுதி கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க விவோ எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஆர்ஐக்கு அனுப்பி அப்புறம் வந்து தாசில்தாருக்கெல்லாம் அனுப்புவாங்க. இது வந்து ஒரு கட்டத்துல வந்து போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா தமிழ் நிலம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வந்து கொண்டு வந்து நீங்க தமிழ் நிலம் வெப்சைட்ல வந்து அப்ளை பண்ணா போதுமானது. உங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நேரடியா வந்து எல்லாமே தகவல் கரெக்டா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு பேர் வந்து மாற்றம் பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்து நீங்க வந்து ஒரு புதுசா வந்து ஒரு லேண்டை வந்து கிரயம் பண்றீங்க அப்படின்னா அந்த கிரயம் பண்ண அந்த அடுத்த கையோடய வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல இருந்து டைரக்டா அந்த வட்டாட்சியருக்கு வந்து அந்த தகவல் அந்த ஃபைல் வந்து ஷேர் ஆகும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தானியங்கி முறையில் வந்து பட்டா வந்து நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இது வந்து ஒன் சைடு போயிட்டு இருந்தது. இதுக்கப்புறம் இப்ப கரண்ட் அப்டேட்ல லேட்டஸ்டா வந்து வந்திருக்கக்கூடிய நியூஸ் இன்டிமேஷன் என்ன அப்படின்னா நீங்க வந்து ஒரு பத்திர ஒரு சர்வே நம்பர்ல இருந்து ஒரு சப்டிவிஷனை மாத்தணும். ஒரு டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு 5 ஏக்கர் லேண்டுக்கு மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தனியா உங்க பேருக்கு வந்து பட்டா போட்டு நீங்க வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கொடுத்திருந்தாங்க. சோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜிபிஎஸ் முறையில வந்து உங்களுடைய பட்டாவுக்கு வந்து உட்பிரிவு பண்ணிக்கலாம். அதாவது சப்டிவிஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. இது எப்படி பண்ணணும், எந்தெந்த மாவட்டத்துக்குலாம் இது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத பத்தி எல்லாமே உங்களுக்கு இதுல வந்து ஷேர் பண்ணுவோம். வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. நம்ம தமிழ்நாடு புவியியல் தகவல் அமைப்பு அப்படிங்கிற இந்த ஒரு சிஸ்டமேட்டிக் மூலியமா தான் இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து நடைமுறையில இருக்கு அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. இதுக்காகவே தனியா வந்து ஒரு வெப்சைட் நம்மளுக்கு வந்து லான்ச் பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த அதாவது டிஎன்ஜிஐஎஸ் சொல்லுவோம். அதாவது தமிழ்நாடு ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படிங்கிற இந்த சிஸ்டமேட்டிக்கா தான் நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ஜிபிஎஸ் முறையில வந்து உங்களுடைய சப்டிவிஷன் நம்பரை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பிரிச்சு உங்களுக்கு வந்து பேர் மாற்றம் பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து உங்களுக்கு ஜிபிஎஸ் மெத்தட்ல நேரடியா உங்களோட லேண்டுக்கு வந்து சர்வே இருந்து வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க ஒவ்வொரு சர்வேருக்கும் தனியா வந்து ஒரு லாகின் ஐடி கொடுத்துருக்காங்க. அவங்க சாஃப்ட்வேர் மூலியமா உங்களுடைய சப்டிவிஷன் அதாவது உங்களோட சர்வே நம்பரை போட்டாலே போதுமானது. நீங்க யார் பேர்ல வந்து இப்போதைக்கு நீங்க கிரைம் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே அவங்க பார்த்து இந்த மூலையில இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு லேண்ட் வந்து அளக்குறதுக்காக நம்ம அமௌண்ட் பே பண்றோம் அப்படின்னா நேரடியா நம்ம லேண்டுக்கு வந்து சர்வேர் வந்து 4 மூலைக்கு வந்து டேப் எடுத்து அளந்து அவங்களுடைய ஒரு டூல்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து கரெக்டா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு புதுசா வந்து ஒரு சப்டிவிஷன் நம்பர் வந்து போட்டு கொடுப்பாங்க. கொடுத்து அதை எஃப்எம்பி மேப்ல வந்து உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து நடைமுறையில் இருந்துச்சு. பட் இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற பார்க்கும்போது அது ஒரு நியூஸா நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நியூஸ் ஆர்டிகல்ஸே நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. இதை பத்தி நம்ம ஒன் பை ஒன்னா வந்து பார்க்கலாம். ஓகே, இந்த நியூஸ் ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற பார்க்கும்போது புவிசார் தகவல்களுடன் ஜிபிஎஸ் முறையில் நிலங்களின் உட்பிரிவு பட்டா வழங்குவதற்காக புதிய திட்டம் விரைவில் அறிமுகம் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. பட்டா பெறுவதில் உள்ள சிரமங்களை தடுக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. குறிப்பாக நிலத்தில் ஒரு பகுதியை விற்பனை செய்பவர் சர்வேயர் வாயிலாக முன்கூட்டியே அளந்து உட்பிரிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. தானியங்கி முறையில் இதன் அடிப்படையில் பத்திரப்பதிவு முடிந்ததும் தானியங்கி முறையில் பட்டா பெயர் மாற்றம் மேற்கொள்ளப்படும். இத்திட்டத்தின் முறையாக செயல்படுத்தப்படுவதில் கிராம நிர்வாக அலுவலர் வருவாய் ஆய்வாளர் நிலையில் பல்வேறு தலையீடுகள் ஏற்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது. அதனால் புதிதாக வழங்கப்படும் பட்டாவில் சொத்து குறித்த விவரங்கள் துல்லியமாக குறிப்பிட வருவாய்த்துறை முடிவு செய்துள்ளது. ஆக்சுவலா வந்து இது வரைக்கும் நம்ம பட்டா வந்து ஆன்லைன் ஷீட்டை நம்ம எடுத்து பார்க்கும்போது அவங்க ஓனருடைய பேரு அவங்க ஃபாதர் நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது எந்த கிராமத்துல இருக்கு, எந்த வில்லேஜ்ல இருக்கு, அந்த வில்லேஜ் பஞ்சாயத்துல நீங்க உங்களுடைய சர்வே நம்பர் என்ன, அந்த சப்டிவிஷன் நம்பர் அதுல எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா நஞ்சையா புஞ்சையா எத்தனை ஹெக்டேர்ஸ்ல கொடுத்துருப்பாங்க அது எல்லாமே உங்களுக்கு மென்ஷன் ஆகி உங்களுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில காமனான இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். இதுதான் வந்து இப்போ வரைக்கும் இருக்கும். பட் இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல உங்களுக்கு என்ன கொண்டு வர போறாங்க அப்படின்னா அதுல துல்லியமா அந்த லேண்ட்ல இருக்கக்கூடிய மொத்த இன்ஃபர்மேஷனுமே நீங்க அந்த பட்டாவை செக் பண்ணி பார்க்கும்போது உங்களால வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படிங்கறத சொல்ல வராங்க. இது குறித்து வருவாய்த்துறை அதிகாரி ஒருவர் கூறியதாவது
தற்போதைய நிலவரப்படி சர்வே எண்ணுக்கு உட்பிரிவு நிலம் அதாவது சர்வே எண்ணுக்கு உட்பட்ட நிலம் பல்வேறு பாகங்களாக பிரித்து விற்பனை செய்யப்படுகிறது. இந்த பாகங்களே நில அளவையாளர் அதாவது சர்வேயர் அளந்து அதன் 4 எல்லைகளையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடையாளமா வந்து பாத்தீங்கன்னா காண்பார் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் மேனுவல் முறையில் நில அளவை அதாவது FNB படம் FNB வரைபடம் நம்ம வந்து தயாரிச்சு அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து உட்பிரிவு அப்படிங்கிற அந்த பக்கத்துல வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுவோம் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாருமே காமனா தெரிஞ்சதுதான். இதுக்கப்புறம் புவிசார் தகவல்கள் இப்ப நம்ம லேட்டஸ்டா அப்டேட்ல நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம் இல்லையா அந்த ஜியோகிராபிக் அப்படிங்கிற மெத்தட் மூலியமா புவிசார் தகவல் அடிப்படையில் உங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா இது நடைமுறையாக மொத்தமாக மின்னணு மயமாக்கப்படும் வகையில் அந்த நிலத்தின் GPS எனப்படும் புவிசார் தகவலுடன் சேர்க்கப்படும். அத்துடன் அட்சரேகை தீர்க்கரேகையில் இருந்து அந்த நிலங்களை எவ்வளவு தொகையில் அமைந்து எவ்வளவு தூரத்துல வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற விவரங்களை நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா டிஜிட்டல் முறை மூலியமாக ஆன்லைன்லேயே நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு சூப்பரான அப்டேட் அப்படிங்கிற சொல்ல முடியும். மேலும் எப்போது அங்கு நிலம் அளவை செய்யப்பட்டுள்ளது என்பதை குறித்து கூடுதல் விவரங்களை நீங்க வந்து சேர்க்கப்படும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. முதற்கட்டமாக நம்ம தமிழ்நாட்டுல விருதுநகர், நாமக்கல், பெரம்பலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களின் திட்டத்தை வந்து உங்களுக்கு வந்து இப்ப நடைமுறையில வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதை நீங்க செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா விருதுநகர், நாமக்கல், பெரம்பலூர், ராணிப்பேட்டை இந்த மாவட்டத்துடைய அபிஷியல் வெப்சைட் விருதுநகர்னா விருதுநகர்.nic.in நாமக்கல்.nic.in அப்படிங்கிற அந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை பத்தின கூடுதல் விவரங்களை நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில கீழே வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. உட்பிரிவு பட்டா மட்டுமல்லாது புதிய பட்டா வழங்குவதிலும் ஜிபிஎஸ் முறை படிப்படியாக அறிமுகப்படுத்தப்பட்டு உள்ளது. இதன்படி உட்பிரிவு பட்டா கையில் இருந்தால் போதும் அதில் சம்பந்தமான நிலங்கள் எங்கு அமைந்துள்ளது என்ப விவரங்களை பொதுமக்கள் கணினி வாயிலாக எளிதாக அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து இப்போ வரைக்கும் என்ன உங்களுடைய பட்டால வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சர்வே நம்பர்ல இருந்து சப்டிவிஷன் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா நீங்க சப்டிவிஷன் பண்றதுக்கு தமிழ் நிலம் அப்படிங்கிற வெப்சைட்ல போயிட்டு நீங்க வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 400 rupees நீங்க வந்து ஆன்லைன்ல பே பண்ணா போதுமானது. இப்ப இருக்கக்கூடிய அப்டேட் படி நிலவரப்படி நம்ம தமிழ்நாட்டுல பட்டா நேம் டிரான்ஸ்ஃபர் பண்றது, இந்த புல வரைபடம் எடுக்கிறது, அது மட்டும் இல்லாம பட்டா நேம் டிரான்ஸ்ஃபர் பண்றது, சப்டிவிஷன் பண்றது, ஒரு லேண்ட் வந்து மெஷர்மெண்ட் பண்றது, இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்குலாம் வந்து எவ்வளவு அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத அரசாணை நிலைப்படி உங்களுக்கு இதுல அப்டேட்ல இருக்குது. இதுல நில ஆவணத்தில் கட்டணம் ஒரு உட்பிரிவுக்கு எவ்வளவு அப்படிங்கறத உங்களுக்கு இதுல கொடுத்துருக்காங்க. நீங்க ஊரகம் அதாவது ரூரலா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 400 ரூபாயாகவும், அர்பன் நகரமாக இருந்தீங்க அப்படின்னா 500 ரூபாயாகவும், மாநகராட்சியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 600 ரூபாயாகவும் வந்து சார்ஜ் பண்றாங்க. இந்த அமௌண்ட்டை நீங்க தமிழ் நிலம் அப்படிங்கிற வெப்சைட்ல நீங்க வந்து ஃபில் பண்ணி எல்லாமே கொடுத்துட்டீங்கன்னா போதும் உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய சர்வேருக்கு போகும். சர்வேயர் பார்த்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஜியோகிராபிக் அப்படிங்கிற இந்த மெத்தட் மூலியமா தான் உங்களுக்கு இன்னமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிலத்தை வந்து அளந்து உங்களுக்குன்னு புதுசா வந்து ஒரு சர்வே சப்டிவிஷன் நம்பர் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து கொடுக்க போறாங்க. இந்த அப்டேட் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.